நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம். கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து மோசே ஐயாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் இந்த கட்டளைகளையும் இந்த 10 கட்டளைகளையும் இந்த நியாயங்களையும் எடுத்து சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னார், 70 மூப்பர்களோடு, இஸ்ரவேலரின் 70 மூப்பர்களோடு நாதாபும் அபியூவையும் சேர்த்து கொண்டு மோசே ஐயாவை சீனாய் மலையில் ஏறி வர சொன்னார். அப்பொழுது இவர்கள் கீழே இருந்தார்கள். மோசே ஐயாவை தவிர மற்றவர்கள் கீழே இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் 72 பேரும் மோசே ஐயா கூட சென்றார்கள். அப்பொழுது மலையின் அருகில் சென்ற போது கர்த்தர் சொன்னார், அவர்கள் மலையில் என் அருகில் வரக்கூடாது, தூரத்தில் இருந்து அவர்கள் என்னை பார்க்கலாம், அந்த 72 பேரும் என்று சொன்னார். இப்படியாக அவர்கள் 72 பேரும் தூரத்தில் நின்றார்கள். மோசே ஐயாவோ கர்த்தரிடம் சென்றார். அப்பொழுது கர்த்தரை அவர்கள் முகமுகமாக பார்த்தார்கள். அவருடைய பாதங்களின் கீழே நீல கல்லிழைத்த பிரபைக்கு ஒப்பாக, அதாவது ஒரு நீல நிற வைரக்கல், பெரிய வைரக்கல் ஒன்று பிரகாசித்துக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அது போல அந்த ஒளிர்கிற அந்த தன்மையை அவர்கள் பார்த்தார்கள். ஓரளவு சொல்ல வேண்டும் என்றால், நன்றாக இருக்கிற சூரிய வெளிச்சத்தில் சில நேரங்களில் நீல நிறமாக அழகாக வானம் தெரியும். அதுபோல ஒரு நீல நிற ஒரு சூழலும் அதன் மேல் மிக பிரகாசமான ஒளியும் இருந்தது. இப்படியாக அவர்கள் தேவனை தரிசித்தார்கள். தரிசித்த பின்பு புசித்து குடித்தார்கள், அங்கேயே இருந்தார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை அழைத்து வர சொன்னார். மோசே ஐயாவும் யோசுவாவும் இன்னும் கொஞ்சம் மேலே சென்றார்கள். யோசுவாவை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு மோசே ஐயா கொடுமுடிக்கு சென்றார். அப்பொழுது அந்த மலையின் மேல் அங்கிருந்து கர்த்தருடைய குரல் வந்தது. 6 நாட்கள் அவர் அங்கு காத்திருந்தார். அதன் பின்பாக கர்த்தர் அழைத்தார். மலையின் மேல் ஒரு மேகம் வந்தது. அந்த மேகத்தில் மோசே ஐயா ஏறினார். அப்பொழுது அந்த மேகம் உயர்ந்த ஒரு மலையின் மேல் அந்த மலை உச்சியில் கொண்டு சென்றது. இது பரலோகத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மோசே ஐயாவை அழைத்து எடுத்து கொண்டு போயிருக்கிறார். அப்பொழுது அங்கு கர்த்தர் மோசே ஐயாவோடு 40 நாட்கள் பேசினார். பேசி அவர்களுக்கு இந்த கட்டளைகளையும் இந்த கற்பனைகளையும் சட்ட திட்டங்களையும் வாழ்வியல் முறைகளையும் போதித்து எழுதி கொடுத்து அனுப்பினார். இதையெல்லாம் மோசே ஐயா பெற்றுக்கொண்டார். அந்த 40 நாள் முடிந்த பின்பு மோசே ஐயா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து கீழே வருகிறார். அங்கு வந்து நல்ல சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இடும்படியாக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக இளைஞர்களை ஏற்படுத்தி காளை மாடுகளையும் மாடுகளையும் பலி கொடுத்து அதன் இரத்தத்தை பாதி எடுத்து பலிபீடத்தின் மேல் தெளிக்கிறார். மீதி இரத்தத்தை அந்த ஜனங்கள் மேல் தெளிக்கிறார். பின்பு அந்த மீதி இரத்தத்தை தெளிக்கும் முன்பதாகவே மோசே ஐயா கர்த்தர் தந்த அந்த சட்ட திட்டங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை எல்லாவற்றையும் படிக்கிறார். அதையெல்லாம் கேட்ட ஜனங்கள் அவைகளை நாங்கள் கைக்கொள்வோம் என்று சம்மதிக்கிறார்கள். சம்மதித்த பின்பு மீதியுள்ள அந்த பலியின் பாதி இரத்தத்தை அந்த ஜனங்கள் மீது மோசே ஐயா தெளிக்கிறார். இப்படியாக அந்த உடன்படிக்கை முழுமை அடைகிறது. இப்படி இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இந்த கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கட்டளைகளின்படி நீங்கள் நடந்தால் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக இந்த கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடக்கிறவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களே அவருடைய ஜனமாய் இருக்கிறார்கள். நாம் வெறுமனே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வாரத்தில் ஒரு நாள் தேவாலயத்திற்கு செல்வதினால், சபைக்கு செல்வதினால் மட்டும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தைகளின்படி நடந்தால் மட்டுமே அப்படி சொல்லிக்கொள்ள முடியும். அது இந்த காலத்தில் முடியாது என்று சொல்ல வேண்டாம். அந்த காலம் இந்த காலம் என்று நம்மை பிரித்து பார்க்க தேவையில்லை. காலங்கள் என்ன செய்யும்? மனித மனங்கள் தான் கெட்டு போயிருக்கிறது. காலத்தில் என்ன மாற்றம் இருக்க போகிறது?
பூமியும் வானமும் அதினதின் காலத்தில் அது சரியாக சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. நிலாவும் சூரியனும் நமக்கு காலத்தை சொல்லுகிறது. மாதங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறித்து சொல்லுகிறது. அவைகளில் எந்த மாற்றமும் இல்லையே. மனிதனுடைய இருதயத்தில் தான் மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனால் நம்முடைய மனம் கெட்ட விதமாக மாறி இருப்பது நல்ல விதமாக மாறினால் அது நல்லது தானே. அது எப்படி முடியாமல் போகும்? நல்ல மனம் கெட்டவர்களாக சீக்கிரமாக மாறும்போது கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவது முடியக்கூடிய காரியம் தானே. மனம் என்பது நம்மளுடைய கைக்குள், நம்முடைய கண்ட்ரோலில் தானே இருக்கிறது. நம்மளுடைய மன விருப்பம் என்பது நமக்கு உட்பட்டதுதான். அது நம்மை மீறிய ஒரு விஷயம் அல்ல. என்னை அறியாமல் நான் தவறு செய்தேன் என்று சொல்வது தவறு. நாம் அறிந்துதான் எல்லா காரியங்களையும் நன்மையோ தீமையோ செய்கிறோம். நம் மனம் எதை நம்முடைய சிந்தை கட்டளையிடுகிறதோ அதை தான் நாம் செயலில் செய்கிறோம். அதனால் தெரியாமல் செய்தேன் என்றோ நன்மையோ தீமையோ எல்லாம் நாம் மனம் அறிந்துதான் செய்கிறோம். அறியாதது என்று எதுவும் இல்லை. அதனால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். காலத்தின் மேல் பழி போட்டு இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியாது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட சொற்களே நம் வாயில் வரக்கூடாது. முடியாது என்று முயற்சி செய்தே பார்க்கவில்லை. எப்படி முடியாது என்று சொல்லுகிறார்கள்? யார் முயற்சித்தால்? வேத வசனங்களை படித்து முழுமையாய் வேதத்தை படித்திருக்கிறார்களா? எத்தனை முறை படித்திருக்கிறார்கள்? முடியாது என்று சொன்னவர்கள், வேதத்தின்படி வாழ முடியாது என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வேத வசனங்களை படித்திருக்காதவர்களாக தான் இருப்பார்கள். வேதத்தை படிக்காதவர்கள் தான் அதை முடியாது என்று சொல்வார்கள். படிக்க சோம்பேறித்தனப்படுகிறவர்கள், உலக இச்சைகளில் மூழ்கி இருப்பவர்கள், கர்த்தரை நேசிக்க தெரியாதவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூற தெரியாதவர்கள், அவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசி பாராதவர்கள். அவர் அன்பை ருசித்து விட்டால் விட்டு போக முடியாது. அப்படி இருதயத்தை கடினப்படுத்தி அடுத்தவரை அல்ல நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். வாழ்க்கை ஒரு முறைதான், ஏமாந்து போய்விடக்கூடாது. இவ்வுலகத்தின் பாவங்களினாலும் இவ்வுலகத்தின் தீமையான காரியங்களையும் கண்டு மயங்கி ஒரு முறை கிடைக்கிற இந்த வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையை விரும்புவோம், நேசித்து பின்பற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வோம். அதற்கு ஒரே வழி வேத வசனங்களை தியானிப்பது. அப்படி வேத வசனங்களை படிக்கும் போது எது நியாயம் நீதி என்று புரியும். அதை புரிந்த பின்பு அதை கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பிரதியிட வேண்டும், அதை சப்ஸ்டியூட் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நம் வாழ்க்கை பரிசுத்தமானதாக மாறும். பரிசுத்தமாய் வாழவும் முடியும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் முடியும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியம் மட்டும் புரிய வேண்டும். நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை மட்டும் மனிதர்கள் புரிந்து கொண்டால் அதன் பின்பு எந்த மனிதனும் பாவம் செய்ய மாட்டான். அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு அருவருக்கத்தக்கது. அந்த நரகத்தின் வேதனையை அறிந்துவிட்டால் யாரும் பாவம் செய்ய மாட்டார்கள். இவ்வுலக இன்பங்களை தேட மாட்டார்கள். இச்சை இருக்காது. ஒரு சாதாரண வியாதி வந்தாலே மனிதன் திருந்தி விடுவான். அப்படி இருக்க கொடிய நரகத்தை பற்றி அறிந்து கொண்டால் அந்த கொடுமையை நினைத்து பார்த்தால், கொஞ்சம் யோசித்து புரிந்து பார்த்தால் போதும். அக்கினி கடல் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையே போதும். ஒரு கடலை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கடலில் தண்ணீர் இருக்கிறது. அதில் கொஞ்சம் நாம் நகர்ந்து சென்றாலே தண்ணீரில் மூழ்கி விடுவோம். அப்படி இருக்க அந்த கடலின் அருகே அக்கினி கடலாக இருந்தால் அதன் அருகே கூட செல்ல முடியாது. அதன் அனல் எவ்வளவு தூரத்தில் இருக்கும். அப்படி இருக்க நம்முடைய நிலை எந்த அளவுக்கு வேதனை உள்ளதாக இருக்கும். நினைத்து பார்த்தால் பாவம் செய்ய தோன்றாது. பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கையை தெளிவுள்ளதாக்கும். அவர் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். அப்படி இருக்க அவர் நமக்குள் வந்து வாசம் செய்யும் போது, அவரை நாம் பற்றி கொள்ளும் போது, வேத வசனங்களை படிக்கும் போது என்ன நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது முழுமை அடைவது வேத வசனத்தோடு ஜெபிக்கும் போதுதான். தேவ சித்தத்தின்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால்
நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தாவே எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், எனக்கு நகைகள் வேண்டும், துணிகள் வேண்டும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்பதை மட்டுமே ஜெபமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆரம்ப ஜெபம்தான், அது மட்டுமே முழுமையடைந்து விடாது. ஜெபம் என்பது பலவித பரிமாணங்களில் பல காரியங்களில் இருக்கிறது என்றாலும் அடிப்படை காரியம் நாம் கேட்கிற எதுவும் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். தேவ சித்தம் என்றால் என்ன? கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் கேட்கும் போது கண்டிப்பாய் நடக்கும். நம் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அதையே நாமும் கேட்கும் போது கண்டிப்பாக அதை ஆண்டவர் தருவார். நாம் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவராக கொடுப்பார் என்று சும்மா இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான தேவ சித்தத்தின்படி வாழ்வது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கு நாம் உட்கார்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஜெபத்தை எப்படி கர்த்தர் கேட்பார்? அதை எப்படி நிறைவேற்றுவார்? பாவத்திற்கு அவர் துணை போவாரா? பாவத்தை செய்யும்படி நமக்கு அனுமதி கொடுத்து பலப்படுத்தி அனுப்புவாரா? கர்த்தர் நீதி உள்ளவர் அல்லவா? அவர் அப்படி செய்ய மாட்டார். அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலில் எந்த காரியத்திலும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்ட பின்பு அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் இதை விரும்புகிறேன், அதை செய்வதற்கு நானும் விரும்புகிறேன், நான் உடன்படுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தை குறித்து என்று எனக்கு கற்றுத்தாரும், இந்த காரியத்தை நற்காரியத்தை நடத்தி வையும் என்று நாம் ஜெபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு ஒரு மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்திற்கு நீ வேலைக்கு செல் என்று சொல்லுகிறார் என்றால், அதே பாதையில் சென்று அந்த வேலைக்காக நாம் அப்ளிகேஷன் போட்டு அந்த வேலையை பெற்று அதில் சேர முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். கர்த்தர் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வேலையை உனக்கு கொடுக்கிறேன், அதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லும் போது, நான் என் விருப்பத்திற்கு எனக்கு அந்த வேலை வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட வேலைதான் வேண்டும் என்று மாறி போய் வேறு காரியத்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வேறொரு வேலையை தேடி முயற்சித்து அதில் போய் சேரும்போது அதற்காக நாம் ஜெபித்தால் அதை எப்படி கர்த்தர் கேட்பார்? அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கவும் மாட்டார். இப்படிதான் நம்முடைய ஜெபங்கள் பல விஷயங்கள் நடப்பதில்லை. அதனால் பலர் நினைத்துக் கொள்வது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று அதற்கும் கர்த்தர் மேலே குற்றப்படுத்துவது தவறு. கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். ஒரு ஜெபத்தையும் அவர் கேட்காமல் இருப்பதில்லை. அவருடைய காதுகளுக்கு, அவருடைய சிந்தைக்கு செல்லாத ஜெபங்கள் எதுவும் இல்லை. அது பரிசுத்தமானதாக இருந்தால் கண்டிப்பாக செல்லும். தீமையானதை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால் நம்முடைய ஜெபத்தில் குறைபாடு இருந்தால் அது கேட்கப்பட மாட்டாது. நம்முடைய ஜெபம் பரிசுத்தமானதாக இருந்தால் கண்டிப்பாக கேட்கப்படும். அதற்கு ஒரே அடையாளம் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். அதனால் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய பலிகளும் நம்முடைய விண்ணப்பங்களும் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய் அவருடைய சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக மோசே ஐயா மலையிலிருந்து இறங்கி வந்து பலி செலுத்தி அந்த இரத்தத்தை தெளித்து, இதுவே உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார். அந்த இரத்தத்தின் அடையாளம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தம் எப்படி இஸ்ரவேலர்கள் மேல் தெளிக்கப்பட்டதோ அதே போல நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மில் தெளிக்கப்பட்டு நாமும் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புரவாகிறோம். அந்த கர்த்தருடைய 10 கட்டளைகளின் உடன்படிக்கைக்கு நாமும் உடன்படுகிறவர்களாக மாறுகிறோம். பாருங்கள், 1000 வருட அரசாட்சியில் நாம் பங்கு பெறும் போது அங்கு தேவாலயம் இருக்கும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இந்த 10 கட்டளைகளும் இருக்கும். இது முடிந்து போனதா இருந்தால் 1000 வருட அரசாட்சியில் எப்படி இருக்கும்? கட்டளைகள் தேவையில்லை, நியாயப்பிரமாணம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? நியாயப்பிரமாணம் சிலுவையில் நிறைவேறி முடிந்தாயிற்று, சரிதான். ஆனால் அதை தெரிந்து கொண்டால் தானே, என்னவென்று தெரிந்து கொண்டால் அதன்படி நாம் நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள முடியும். 10 கட்டளைகளை கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மால் முடியும். நாம் மனம் வைக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். எரிகிற நரகாக்கினைக்கு அஞ்சு விலகி ஓடுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதே நம் வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியாய் இருக்கும். தேவ சித்தமே